friends, welcome back to Vismaya Kudil. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா தான் மேக்கப் போட்டுருக்கேன். ஏன்னா ஜெயா டிவில நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக அடுப்பங்கரை ஷோக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எப்போதுமே நம்ம டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேக்கப் அதிகமா போட்டாதான் உங்களுக்கு டிவியில பாக்குறப்ப கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஓவர் மாதிரி இருக்கு, நீங்க டிவியில பாக்குறப்ப உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மேக்கப் எப்படி போட்டேன் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம போட போகிற மேக்கப் வந்து ஒரு லாங் லாஸ்டிக் மேக்கப் தாங்க. ஏன்னா நமக்கு சம்மர்னு வந்துட்டாலே எவ்வளோதான் மேக்கப் போட்டாலும் அது வந்து ஃபேஸில் நிற்கவே நிற்காது, ஏன்னா ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ்லேருந்து வேர்க்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து ஃபுல்லுமே இந்த மாதிரி மசாஜ் பண்ணிடுங்க. என்னால் வந்து டேரெக்டாகவே ஐஸ் க்யூப் வந்து ஃபேஸில் வச்சா தாங்க முடியும், அதனால நான் டேரெக்டாகவே வைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு துணியில் சுற்றிட்டு கூட அதை அப்படியே ஃபேஸில் ஒத்தி எடுங்க. அப்படியே உங்களோட ஃபேஸே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வேர்க்கவும் வேர்க்காது, மேக்கப்பும் ரொம்ப நேரம் நிற்கும். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பியூட்டி ப்ராடக்ட் தான் Baeயோட மேக்கப் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை பற்றி நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. மேக்கப் வந்து அவ்வளோ சூப்பராக பிளெண்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் அமௌண்ட் எடுத்தாலே போதும். ஸோ ரொம்ப நல்லா அழகாக வந்து அது மேக்கப் வந்து பிளெண்ட் பண்ண வைக்குது. என்னோடய ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் கிளைமேட் ஒத்துக்காமல் நிறைய ஹீட் பாயில்ஸ் வந்திருக்கு. அது பிம்பிள்ஸ் இல்லை, ஸோ அதை மைண்ட் பண்ணாதீங்க. அதை சரி பண்ணிவிட்டு நான் எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து சீக்கிரமாகவே வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து எனக்கு இந்த பிம்பிள் மார்க்லாம் இருக்குது, இதெல்லாம் மறைச்சி ரொம்ப அழகாக நம்ம மேக்கப் போட போகிறோம் இன்னைக்கு. அடுத்தது நான் எடுத்துக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா Baeயோட கேக் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் எல்லா இடமுமே நிறைய அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இல்லைனா எங்கேயாவது ரொம்ப ஸ்கார் இருந்ததுன்னா அங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கையாலே கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட பியூட்டி பிளெண்டர் இருந்ததுனாலும் அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேஸில் உள்ள ஸ்கார்லாம் இப்போ கொஞ்சம் வந்து மறைஞ்சிருக்கு பாருங்கள். அடுத்தது வந்து ஐடெக்ஸோட ஒரு ஐப்ரோ பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நல்லா திக்காக தான் நான் எல்லாமே போட போகிறேன். சிங்கிள் கோட் இல்லை, எல்லாமே டபுள் கோட் தான் போட போகிறேன். உங்களுக்கு இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் ஹெவியாக தெரியும், ஆனால் வந்து உங்களுக்கு டெலிவிஷனில் பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து எஸ்கியூவோட காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் வந்து நான் நல்லா டார்க்காக தான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். எப்போதுமே ரொம்ப தின் லேயராக போடுவேன், ஆனால் இன்றைக்கி வந்து நல்லா போட போகிறேன். அப்போ உங்களுக்கு வந்து கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஹெவியான மேக்கப் பிடிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து என்னோட ரெவ்லானோட ஒரு ஐஷேடோ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐஷேடோலாம் கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இன்றைக்கி பிங்க் ஷேட் போட்டுட்டு அதில் வந்து அந்த ஒரு மாதிரி சில்வர் கலர் இருக்குது, அதை வந்து சென்டரில் வச்சுட்டோன்னா கண் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எப்போதும் போடுற மாதிரி அந்த ஐப்ரோஸ்க்கு கீழேயும் நான் வந்து போட்டுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணலை, ஏன்னா நான் இன்னும் ஹைலைட்டர் வாங்கலை. இதில் இருக்கிற அந்த சில்வர் கலரையே வந்து நான் ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஹைலைட்டர் வந்து ப்ராப்பராக போடுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குங்க, அது வந்து நான் சீக்கிரமாகவே போடுறேன், உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நான் நார்மலாக ஜஸ்ட்டு ஒரு ஐஷேடோவில் இருக்கிற அந்த சில்வர் கலர் எடுத்து ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் நம்ம நோஸில் இல்லை வந்து நம்மளோட சீக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்குனே ஒரு ப்ராப்பர் மெத்தட் இருக்குது, அது சீக்கிரமாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். என்னோட நோஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். அதுக்கும் அடுத்தது வந்து நான் கொஞ்சம் ப்ளஷர் போட்டுக்க போகிறேன். இதுவும் வந்து அந்த ரெவ்லானில் இருக்கிறது தான். இதே மாதிரி நான் உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ எப்போதுமே நீங்கள் வந்து ப்ளஷர் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி உங்களோட மவுத்தை வந்து ஷார்ப்பாக வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து அழகாக அப்ளை ஆகிடும். இதுதான் ப்ராப்பரான மெத்தடாக மேக்கப் போடுறதுக்கு அப்படின்னா வந்து அது எனக்கு தெரியல. நான் எப்போதும் இப்படி தான் போடுவேன், அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஷர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் அண்ட் சாண்டல் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் எஸ்கியூவோட ஒரு ஐலைனர் போட போகிறேன். ஐலைனர் மட்டும் நான் எப்போதுமே வந்து திக் கோடு வந்து போடுறதே கிடையாது, கொஞ்சம் வந்து தின்னாக தான் அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு கண்ணு ரொம்ப சின்னதாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களோட கண்ணு நல்ல பெரிய கண்ணாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா திக்காக போட்டுக்கலாம். எனக்கு வந்து நார்மலான கண்ணு, அதனால் நான் கொஞ்சம் வந்து தின்னாகவே அப்ளை பண்ணிப்பேன். அடுத்தது ரெவ்லானோட ஒரு மஸ்காரா போட போகிறேன். இதே மாதிரி மஸ்காராவோட லிங்க்ஸும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மஸ்காராவும் ரொம்ப அதிகமாகலாம் போட மாட்டேன், லைட்டாக தான் நான் போட்டுப்பேன்.
உங்களுக்கு ஐ லேஷஸ் வந்து நல்லா பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி நல்லா போட்டால் அழகாக இருக்கும். அடுத்தது என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு லிப்ஸ்டிக் தான் இது வந்து பர்பிளோட அல்ட்ரா ஹெச்டி மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து மை ட்ரெஸ்அப் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்அப் 8 அப்படின்னு நினைக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு போகிற வரைக்குமே எனக்கு வந்து அப்படியே இருந்தது. அதுக்கப்புறமா நான் தான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கலர் வந்து போட்டுக்கிட்டேன். நார்மலாக வந்து தலை பின்னிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு வேறு எந்த ஹேர் ஸ்டைலும் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு பொட்டு வச்சாச்சு. இப்போ என்னோடய அக்சசரிஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நான் போட போகிறேன். இந்த ஜிம்கி வந்து நான் ஒரு 7 இயர்ஸ் இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-40 தடவை போட்டிருப்பேன். அப்படியே இருக்குது. இது வந்து சவுகார்பேட்டில் வாங்கினது. இதே மாதிரி ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் கிடைக்குது அப்படின்னா அதோட லிங்க்ஸும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் வந்து ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது வந்து 550 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதுக்கு ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டயத்தில் கேட்டாங்க. ஆனால் அவ்வளோ காசு கொடுத்ததுனால தான் நான் இத்தனை தடவை போட்டதுக்கு அப்புறமே அது வந்து இவ்வளோ புதுசாக அழகாக இருக்குது. ஒரு பேங்கிள் போட்டுக்க போறேன். ஏன்னா ஒரு கையில வந்து வாட்ச் தான் கட்டிக்க போறேன். நிறைய பேங்கிள்ஸ்லாம் 2 கையிலையும் போட்டுட்டு போறதுக்கு எனக்கு இன்னைக்கு வந்து விருப்பம் இல்லை. இது வந்து ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். அப்போ வந்து நான் சவுகார்பேட்டில் தான் வாங்கினேன். இது டபுள் செட் வரும். ஒரு நெக்லஸ் ஒரு ஹாரம் இந்த மாதிரி வரும். நான் வந்து நெக்லஸ் மட்டும் இதுலேருந்து வாங்கிக்கிட்டேன். இது வந்து 350 ருபீஸ் தான். இதுவும் வந்து அப்படியே இருக்குங்க. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சோண்டு பூவெல்லாம் வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இந்த மேக்கப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.